வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இன்று ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களின் 115வது பிறந்த நாள். 1958 ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலக சமுதாய சேவா சங்கத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் துவங்கினார்கள். அதனுடைய நோக்கம் உலக அமைதி, உலக சமாதானம். அதற்கு தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி என்று பெருக வேண்டும் என்ற காரணத்தினாலே மனவளக்கலை மன்றத்தை அமைத்து அனைவருக்கும் பயிற்சி முறையை கொடுத்தார். இதன் மூலமாக உலகிலே இப்போது கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் மனதிலே அமைதியை கொண்டு தங்களுடைய குடும்பத்தை அமைதியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அதிகமாக செயல் வீரர்கள் தேவை, அவருடைய உயிர் கலப்பு பெற்றவர்கள் தேவை. அவருடைய இயக்கத்தை நன்றாக புரிந்து கொண்டு அவருக்கு ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தை வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி அவர் இயங்கி கொண்டிருந்தார். உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறுமனே தத்துவத்தையோ அல்லது வீணான பேச்சை குறைத்து கொண்டு செயலிலே ஈடுபட வேண்டும். செயல் வீரர்கள்தான் இந்த காலகட்டத்திலே தேவை. அனைத்துமே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதை புரிந்ததற்கு பிறகு அடைய வேண்டியதை அடைந்து விட்டோம் என்ற தெளிவை புரிந்து கொண்டு இதனோடு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மனதை சீரமைக்க தேவையில்லை, அது தானாகவே சரியாகிவிடும் என்பதை, அதாவது இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் புரிதலை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் இயக்கத்தை விரைவிலே நிறைவேற்ற முடியும். அதற்கு செயல் வீரர்கள்தான் தேவை. ஆகவே மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நாம் சிறப்பாக செயலிலே ஈடுபடுவோம், நன்மையே செய்வோம், புரியாதவர்களுக்கு புரிய வைப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.